அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கம்பெனிலால மிக முக்கியமான டாபிக் தான் இந்த லிக்விடேட்டர்னு சொல்லக்கூடிய நிறுவன கலைப்பு அதிகாரி. நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா வைண்டிங் அப் பண்ணும்போது ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய மேற்பார்வையில் தான் அந்த வைண்டிங் அப் நடக்கும். பொதுவான ஒரு ஆள், அவருடைய பேர் தான் லிக்விடேட்டர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கோம் நம்ம எதை பற்றின கான்செப்டில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வைண்டிங் அப் அப்படின்ற கான்செப்டை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த விவகாரம் தெரியாமல் உங்களால் வைண்டிங் அப் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுத முடியாது. அதனால் மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் லிக்விடேட்டர் அப்படின்ற மாதிரி. லிக்விடேட்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை இவங்களுக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இவர்களுக்குள்ள சுமூகமான நிலை இல்லை அப்படின்னும் பட்சத்தில் ட்ரிபுனல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரிபுனல் மீன்ஸ் கிட்டத்தட்ட கோர்ட்டு தான். கம்பெனி, அதாவது எந்த ஒரு விவகாரங்களுக்கு அதிகமான கேசஸ் வருதோ, ஒரே மாதிரியான வழக்குகள் வருதோ, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி போடப்பட்டதான் இந்த கம்பெனி ட்ரிபுனல். கம்பெனி ட்ரிபுனலில் வெறும் கம்பெனி வழக்குகள் மட்டும்தான் நடைபெறும். ஸோ இந்த மாதிரி வைண்டிங் அப் வரும்போது இந்த லிக்விடேட்டரை அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் அவர்களாகவே லிக்விடேட்டரை நியமித்துக் கொள்ளலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனால தான் இந்த கம்பெனியை வைண்டிங் அப் ஆகுது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட், தட் மீன்ஸ் ட்ரிபுனல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடேட்டரை நியமிக்கும். இவருடைய பணிகள் என்ன, இவருடைய பவர்கள் என்ன, இவருடைய பொறுப்பு நிலை என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிக்விடேட்டரை பார்க்கும்போது நம்ம 2 இயரை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன் 1956 கம்பெனி ஆக்டு, இன் 2013 கம்பெனி ஆக்டு. 2013க்கு முன்னாடி வரைக்கும் லிக்விடேட்டர் ஒரு ஆப்ஷனலாக இருந்தார். தேவைப்படும் பட்சத்தில் அல்லது வேண்டாம் அப்படின்ற கான்செப்டில் லிக்விடேட்டர் வச்சுருந்தாங்க. 2013க்கு அப்புறம் கம்பல்சரியாக லிக்விடேட்டர் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன தான் சுமூகமாக இருந்துட்டு போங்க, கம்பெனி வைண்டிங் அப் ஆகுதுன்னா அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு யார் கேட்குறதுன்னா ரெஜிஸ்ட்ரார் கேட்குறாரு. அதாவது கம்பெனிகளை பதிவு செய்து வெளியிடும் அந்த ரெஜிஸ்ட்ரார். இவர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ஊழியராக இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரீங்க. வாட் இஸ் ட்ரிபுனல்னு எழுதுறீங்க, லிக்விடேட்டர் எழுதிட்டீங்க, பை கம்பெனி அப்பாயின்மெண்ட்டு, பை ட்ரிபுனல் அப்பாயின்மெண்ட்டு, அப்படியே பேராகிராஃபாக எழுதிக்கிட்டே வரீங்க. 2 இயரை மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எங்கே வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவருடைய டியூட்டிஸ் என்ன, அவருடைய லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் 1 by 1 நீங்கள் எழுத வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. லிக்விடேட்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நிறுவனம் வைண்டிங் அப் ஆகுதுன்னா அது உடனே ஆகிடாது. அதுக்கு ஒரு சில வருடங்கள் கூட ஆகும் ஒரு சில நேரங்களில். சரிங்களா? கண்டிப்பாக பல மாதங்கள் ஆகுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நிறுவனம் பயன்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கிற பட்சத்துலேயே, அதாவது குறைந்த அளவு ரன்னிங்கில் இருந்தானா ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதன் உட்கட்டமைப்பு பொருள்களை பார்த்தீங்கன்னா அப்போ தான் விற்று பணமாக்க முடியும். அதனால் குறைந்த அளவு ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கும் போதே தான் வைண்டிங் அப் நடக்கும், ஒரு சில கம்பெனிகள் மட்டும். அந்த மாதிரி வைண்டிங் அப் அறிவிச்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு தொழில் ரன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு வழங்கலாம். யாருக்கு? இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சனுக்கு வழங்கலாம். இது ஒரு பவர் அவருக்கு. நிறுவனத்தின் பெயரில் இருக்கும் அனைத்து செயல்பாடுகளும் இவர் மேற்கொள்ளலாம். அதாவது இதற்கு முன்னாடி மெம்பர் ஆஃப் போர்டு, டைரக்டர்ஸு இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையை முழு கண்ட்ரோலை இவர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது. யார்? லிக்விடேட்டர். ஒரு நிறுவனத்தினுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வேறு எதனா சொத்துக்கள் இருந்துச்சுன்னா எல்லா சொத்துக்களையும் இவர் வசம் கொண்டு வந்து ஃபுல் அக்கௌண்ட்டை இவர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே போல் எந்தெந்த சொத்துக்களை எந்தெந்த மாதிரி விற்கணும், ஒரு சில ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷன் விட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம், ஒரு சில ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு விற்று பணத்தை சம்பாதிக்கலாம். ஸோ இவருடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை, அந்த நிறுவனத்தை மூடணும். மூடிட்டு அதுக்குண்டான சொத்துக்களை, தட் மீன்ஸ் அசையும் அண்ட் அசையா சொத்துக்களை, மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியோ இல்லை ஆக்ஷன் விட்டோ இல்லை வாடகைக்கு விட்டோ வாட்டவர் என்னவோ பண்ணணும், அதை அவர் பண்ணி அதை பணமாக மாற்றணும். தட் மீன்ஸ் லிக்விட் மணியாக மாற்றணும். நிறுவனத்தினுடைய தொழில் முழுசையும் இவர் விற்கிறதுக்கு உண்டான பவர்ஸ் இவருக்கு இருக்குது. ஒரு ஓல் கம்பெனியை அப்படியே விற்றுறதுக்கு பவர் இருக்குது இவர்கிட்ட.
நிறுவனத்தை சார்ந்து எதனா பெரிய ஸ்கேம் நடந்துருந்துச்சுன்னா, எதனா பெரிய ஊழல் நடந்துருந்துச்சுன்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மேலேயும் மெம்பர்ஸ் மேலேயும் வழக்கு பதிய வைக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது, பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே போல் கடனீட்டு பத்திரம் வாங்கியவர்கள், ஷேர் ஹோல்டர்ஸு, அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு இடத்தை இவர் உருவாக்கி தரலாம். ஸோ அந்த மாதிரியான பவரும் இவருக்கு இருக்குது. அதே போல் லிக்விடேட்டர் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு உண்டான அனைத்து ஆவணங்களையும் படிப்பதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது, பவர்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட என்ன ஆவணம் கேட்டாலும், இவர் ஒரு ஆவணத்தை கேட்டார்னா ரெஜிஸ்ட்ரார் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆணையிடுவதற்கான பவரும் இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஒர்க்கையும் இவர் பார்த்து கடைசியாக இவருடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவருடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் சேகரித்து இவர் யாருக்கிட்ட கொடுக்கணும், ட்ரிபுனல் கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு கோப்புகளாக, அதாவது அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி ட்ரிபுனல் கிட்ட ஒப்படைச்சிடணும். யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ரெக்கார்டை தயார் செய்து ட்ரிபுனல் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு உண்டான பணம் அவர்களை போய் சேர்ந்து விடும். அடுத்தது இவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவர் சார்ஜ் எடுத்த உடனே, அதாவது லிக்விடேட்டராக சார்ஜ் எடுத்த உடனே அந்த கம்பெனி பற்றின முழு விவரத்தை ட்ரிபுனல் கிட்ட சொல்லிடணும். இது அவருடைய டியூட்டி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஃபுல் அசட்ஸையும் இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். ரெண்டாவது டியூட்டி. தேவைப்படும் பட்சத்தில் அப்பப்போ மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணணும். யார் யாரை, ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டெபெண்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கடனீட்டாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க்கு கொண்டு வரக்கூடிய டியூட்டி, ஒரு ஆணையிடக்கூடிய பவர் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. அதே போல் அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். யாருக்கிட்ட, ஆனரபிள் ட்ரிபுனல் கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டியூட்டியும் இவருக்கு இருக்குது. இஃப் எனி பெண்டிங் இன்ஃபர்மேஷன், வேறு ஏதாச்சும் பெண்டிங்கில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதற்குண்டான தகவலையும் அவர் தெரிவிக்கணும். கொஞ்ச நாள் ஆகும், எனக்கு ஒரு 3 மாதம் டைம் வேணும் அப்படின்ற தகவலை தெரிவிக்கக்கூடிய டியூட்டிஸும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி லிக்விடேட்டர் கான்செப்டில் சொல்லப்படுது. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த லயபிள் அப்படின்ற கான்செப்ட். பொறுப்பு நிலைகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி எழுதுறது தான் லயபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் எழுதிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிக்விடேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி லிக்விடேட்டர்னு 2 டைப் இருக்குது. அஃபிஷியல் லிக்விடேட்டர்னா ட்ரிபுனல் மூலமா அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகின்ற அந்த நபர். கம்பெனி லிக்விடேட்டர்னா கம்பெனி போர்ட் ஆஃப் மெம்பரால் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகின்ற அந்த மெம்பர். ஸோ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பவர் தான் இருக்குது. என்ன ஒரு சில நேரங்களில் வேலைகள் ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கம்பெனி லிக்விடேட்டராக இருந்தால். ஏன்னா அவர்களே பேசி முடித்து அவர்களுடைய பிரச்சனை அவர்களே தீர்த்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிவிடுவாங்க. தேவைப்படும் பட்சத்தில் அதை ஆய்வு செய்யறதுக்கு வேணால் இன்னொரு லிக்விடேட்டரை ட்ரிபுனல் வேணால் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இஃப் நெசசரி, தேவைப்படும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான கான்செப்ட் நடக்கும். பெரிய நிறுவனங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அகைன் ஐ சே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா நிறுவன கலைப்பு அதிகாரியை பற்றி பார்த்துட்டு வரோம். அதாவது கம்பெனி வைண்டிங் அப் ஆகுது அப்படின்னும் போது என்னெல்லாம் பண்ண முடியும், யார் இதுக்கு ஹெல்ப் முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ கம்பெனி வைண்டிங் அப்புன்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் லிக்விடேட்டரை டச் பண்ணாமல் உங்களால் ஆன்சர் எழுதவே முடியாதுன்றதை இந்த இடத்துல நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இவர் எந்த மாதிரியான ப்ராப்ளங்களை ஹேண்டில் பண்ணுறாரு, எந்த மாதிரியான விவகாரங்களை இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னும் போது முதல்ல ப்ராப்பர்ட்டிஸை முழுசாக இவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஆல்ரெடி பவர்ஸில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் மல்டிப்புளாக மாற்றி எழுதுறீங்க. நீங்கள் பேராகிராஃபாக ஹெட்லைன் போட்டு எழுதுனீங்கன்னா மிக நேர்த்தியாக உங்களுடைய ஆன்சர்ஸ் இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விவகாரங்களை ஆக்ஷன் விடுவதற்குண்டான தகுதியும் இவர் பெறுகிறார். அந்த வேலையும் இவர் ஹேண்டில் பண்ணுகின்றார். ஆக்ஷன்னா என்ன, ஏலம் விடுவார். ஏலம் விட்டு நல்ல தொகைக்கு விற்று அந்த பணத்தை வச்சுப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் டிபெண்டர்ஸ், அதாவது கடனீட்டாளர்களை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிக்கு இவங்க கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த கம்பெனி இருக்குது. அதனால் வரக்கூடிய பணத்தில் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் இவங்களுக்காக தான் இருக்கும்.
அது அவர்களுடைய அந்த டெபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்து மாறிடும். அவர்கள் எந்த விதத்தில் அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்தாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு கடனை கொடுக்கப்படும். இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா, கம்பெனி டோட்டல் லாஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாம் சுற்றி விற்று என்னவோ அதை ஷேராக பிரித்து இவங்க கையில் கொடுத்துருவாங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி சாலமன் விசஸ் சாலமன் நீங்கள் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். அந்த சாலமன் விஸ் சாலமன் கேஸ் ஸ்டடியை நல்ல தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. 2-3 இடத்துல நீங்கள் தெளிவாக அந்த கேஸ் ஸ்டடியை எழுதலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸையும் இவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் டவுன் ஆகும், தேவைப்படும் பட்சத்தில் ஹைக் ஆகும். ஸோ இக்காலகட்டத்தில் என்ன ஆகும், வைண்டிங் அப் காலத்தில் கண்டிப்பாக டவுன் ஆகும். அதனால் இவர்களிடம் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன ஷேரோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும், அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸு, இருக்கிற எல்லா பொருளையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஹேண்ட்லிங்கும் இவர் தான் பார்க்குறாரு. இருக்கிற எல்லா விதமான அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலையும் இவர் பராமரிப்பார். யாருன்னா எதனா ஒன்று கொஸ்டின் கேட்டார்னா, இவர் யாருக்குன்னா ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாருன்னா அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு கான்செப்டை நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த விவகாரங்களை எல்லாத்தையும் ஒரு அறிக்கையாக தயார் பண்ணி, ஒரு அக்கௌண்ட்ஸாக தயார் பண்ணி, ஒரு ரெக்கார்டாக தயார் பண்ணி அப்படியே ட்ரிபுனல் கிட்ட ஒப்படைக்கிறது தான் இவருடைய வேலை. தட் மீன்ஸ் லிக்விடேட்டரோட வேலை இதுதான். இதன் பிறகு அந்த கம்பெனி முழுமையாக வைண்டப் ஆகும் என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம வைண்டப் அப்படின்ற கான்செப்டை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த லிக்விடேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.